ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ஏத்தம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிற ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஏத்தம்பழம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக இது ஏத்தம்பழம். கேரளா பக்கத்தில் போனீங்கன்னா இது வந்து நேந்திரம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, செங்கலை கோடு அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. இப்படி ஒரு 3 பெயர். இதனோட அறிவியல் பெயர் என்னன்னா உங்களுக்கு முசா எக்ஸ் பேரோடசிஸ்கா. இது வந்து இதனோட அறிவியல் பெயர். இந்த பழம் வந்து நம்ம ஒரு பழம் சாப்பிட்டா அதனோட பலன் என்னன்னு உங்களுக்கு இதனோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட ஒரு பழத்தில் 165 கிராம் கலோரி நம்ம உடம்புக்கு இந்த பழம் சாப்பிட்றதுனால கிடைக்குது. அகெயின் வந்து 100 கிராம் கார்போஹைட்ரேட், அகெயின் வந்து 100 கிராம் கொழுப்பு. நம்ம 100 கிராம் தான் கொழுப்பு இருக்குது, 100 கிராம் புரதம். இந்தமாரி இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பழம் வந்து மேக்ஸிமம் கேரளா, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இது வந்து அதிகமாட்டு விளையும். இது வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இந்த பழம் ரொம்ப உதவுது. அகெயின் வந்து சர்ம பொலிவு, இந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த பழத்தை சாப்பிடலாம். அகெயின் வந்து நம்ம நரம்பை வந்து ஆரோக்கியமாட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ள பழங்கள் வந்து ரொம்ப அதிகமாட்டு உதவும். நம்ம வாழைப்பழத்திலே இதுதான் மிகப்பெரிய பழமாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ட பிறகு நைட்டு வந்து இந்த பழம் சாப்பிட்றதுனால செரிமான கோளாறுகள், அதாவது வயிறேற்றம் இந்த மாதிரி இருக்கிறது இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சீக்கிரம் செரிமானம், அதாவது ஜீரணிக்கும். உடனடியாக வந்து இந்த பழம் சாப்பிட்றதுனால ஜீரணிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பழம் சாப்பிட்றதுனால இரும்பு சத்து அதிகமாட்டு கிடைக்கும். இரும்பு சத்து நம்மளுக்கு அதிகமாட்டு கிடைக்கும் இந்த பழத்தினால. அகெயின் வந்து நார்ச்சத்து அதிகமாட்டு இருக்குது இந்த பழம் சாப்பிட்றதுனால. அது மட்டும் இல்லை, இன்சுலின் எதிர்ப்பை கட்டுப்படுத்தும். இதுக்கு பார்த்திங்கன்னா இதய நோய், இந்த பழம் சாப்பிட்றதுனால இதய நோய் வராமலும் தடுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பழங்கள் வந்து அதிகமாட்டு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உள்ள பழங்கள் வந்து பல சிப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் காயை வச்சு சிப்ஸ் போடுவாங்க, பழத்தை வச்சும் சிப்ஸ் போடுவாங்க. அகைன் நம்ம டீ கடையில் போனீங்கன்னா இது பஜ்ஜி ஐட்டம் போட்டு தருவாங்க. அது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வாழையில் விளைஞ்சி அது விளைஞ்ச பிறகு பழக்க வச்சு டைரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா என்னோடய பழம் ரொம்ப நல்லது, நல்ல சத்தம் கூடுனது. ஸோ ரொம்ப வாங்கி அதிகமாட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி பழங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம இதேமாரி நிறைய வீடியோக்கள் நல்ல உண்மையான தகவலோட அதிகமாட்டு நிறைய வீடியோக்கள் போடுறேன். மேலும் நிறைய வாட்ச் பண்ணுங்கள் இதேமாரி உள்ள வீடியோக்களை. ஓகே கைஸ், நன்றி.